விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே அரசு பள்ளியில் விளையாட்டு பிரிவு ஆசிரியர் தாக்கியதால் மாணவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே வி அகரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் சாது சுந்தர் நேற்று பள்ளி வகுப்பறையில் சக மாணவர்களுடன் சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட விளையாட்டு ஆசிரியர் செங்கேணி என்பவர் இரு மாணவர்களுக்கும் இடையான சண்டையை தடுத்து நிறுத்தி மாணவர் சாது சுந்தரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தேம்பி அழுத நிலையில் இருந்த மாணவர் சாது சுந்தர் திடீரென வாந்தி எடுத்து மயங்கி வீழ்ந்துள்ளான். இதனையடுத்து பள்ளி ஆசிரியர்களே மாணவன் சாது சுந்தரை மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக நேற்று இரவு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்ட மாணவன் சாது சுந்தருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாணவன் சாது சுந்தர் மீது தாக்குதல் நடத்திய விளையாட்டு ஆசிரியர் செங்கேணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் 60க்கும் மேற்பட்டோர் வி அகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தகவல் அறிந்த வளவனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அப்போது போலீசாரிடம் பள்ளி ஆசிரியரிடம் மாணவனின் உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது.